ஆகாசவாணி சிறப்பு செய்தி அறிக்கை. ஒரு வார காலமாக பெய்து வரும் புயல் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்று பகுதிகளில் இருக்கும் திருநெல்வேலி, தாழையூத்து, கைத்தாறு ஆகிய ஊர்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. சற்று முன் கிடைத்த தகவலின்படி நெல்லை மாவட்டத்தின் கருங்குளம் என்ற பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்தவர்களில் அநேகர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அநேகர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்தும் தொடர்புகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுவிட்டது. மேலும் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவ்வழியே சென்று கொண்டிருந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வெள்ளத்தில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த 500க்கும் மேலானோரின் நிலைமை இன்னும் தெரியவில்லை. இந்நிலைமையில் மீட்புப் படையினர் செல்வது மிகவும் கடினமாக உள்ளதால் உதவியை உங்களுக்கு ஒண்ணு ஆகல ஐயா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் ஐயா. கடவுள் இருக்காரு ஐயா. கடவுள் எங்கேயோ இல்லையா, அதோ நம்ம எல்லாரையும் காப்பாத்தின அந்த பையன் உருவத்துல இருக்காருயா. போங்கம்மா, யாரும் பயப்படாதீங்க. அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டி தரும். நான் இருக்க, நீங்க தைரியமா போ. சார், ஒரு நிமிஷம் சார். இங்க காப்பாற்றப்பட்ட ஜனங்கள்ல கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நீங்க தான் கடவுள்னு சொல்றாங்களே சார். இன்னும் எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியலன்னு வருத்தமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சமயத்துல கடவுள் மாதிரி நின்னு இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட். அஜய், அரசு தரப்புல எந்த அதிகாரியும் இங்க வரல, மிலிட்டரி போர்ஸ் இங்க வரல. ஆனா ஒரு சாதாரண குடிமகன் மனித நேயத்தோட பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல சிவில் டிஃபென்ஸ் மூலமா கல்லூரி மாணவர்களான குமரனும் அவரோட நண்பர்களும் அவங்க உயிரை பணையம் வச்சு எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. டேய் மச்சான், நேத்து உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணடா. யாரு இவன் வரதுக்குள்ள நமக்குலாம் வயசாயிடுச்சா? கரெக்ட்டா சொன்னடா. தம்பி, தர்மம் பண்ணுங்க தம்பி. நீங்க ராமச்சந்திரன் சார் இல்ல? எனக்கு தெரியுதா சார்? எப்படி தம்பி உங்களை மறக்க முடியும்? பல குடும்பங்களை காப்பாத்தின தெய்வமாச்சே நீங்க. நீங்க எப்படி? நான் மட்டும் இல்ல தம்பி, எங்க ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரு இங்க பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவி செய்யறதா பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. கவர்மெண்ட் செய்யற உதவி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்திருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்கும் தம்பி.
குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சார், ஆ, ஆ. 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 இங்க கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த போட்டோல இருக்கிறது யார்ல? பாளையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் அப்படிங்கிற பப்பு யாதவ். ஆ. மக்கள் சேவை தான் மகேஷன் சேவன் நம்புறவரு. அது எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, சமீபத்துல தமிழ்நாட்டுல வெள்ளத்தால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலயும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல அடட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 ட
யாரு? நம்ம தம்பி. மனசு வேதனைப்பட்டு தான் சொந்த பணத்துல இருந்து 5 கோடி ரூபாய். ரெண்டு கோடி. கேட்டீங்களால? இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்த்து தராங்குது தம்பி. தங்க கம்பி. கஷ்டப்படுறவங்களை பார்த்து அப்படியே ஓன்னு அழுதுருவாரு. பணவடிற அந்த முகத்தை பாருங்களேன். ஏன்ல ஒரு தடவை கனமோடி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தம்பி அசெம்பிளில போய் உட்கார்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நாளைக்கு நெல்லை மாவட்டத்துல நடக்கிற பை எலெக்ஷன்ல நம்ம தம்பி பப்பு யாதவ என்னோட கட்சி கேண்டிடேட்டா நிறுத்த போறத அறிவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆமா, அதனால உங்க கைகளை தட்டி தம்பிய நம்ம கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு உங்க சம்மதத்தை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது நம்ம நாட்டோட எதிர்காலம் வெள்ளம் வந்து இவன் குடும்பத்தை முழுங்கிடுச்சு. இப்போ அதை விட கொடூரமான வெள்ள நிவாரண நிதி வந்து இவனோட உயிரையே முழுங்கிடுச்சு. பட்டினின்னு உதவி கேட்டு 2000 பேர் வந்தா 100 பேருக்கு கூட பத்தாத சாப்பாடு பேக்கெட்டை கேவலம் நாய்க்கு போடுற மாதிரி போட்டீங்க. அந்த நெரிசல்ல செத்து போன 20 பேர்ல இந்த பையனை ஒருத்தன். பேரு மூக்கனூர் வீர வெங்கட மெய்யப்பன். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் திருக்குறளை மூச்சு விடாம மனப்பாடமா அப்படியே சொல்லுவான். படிக்கிறது 3வது கிளாஸ். 220 ஒர்க்கிங் டேஸ்ல இவன் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை. இதானா இவன் எதிர்காலம்? வெள்ளத்தால சாகிறவங்க நிலைமை என்னன்னு இங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆகாயத்துல பறந்துகிட்டு பார்த்தா கீழே எல்லாமே பசுமையா தான் தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதான் இந்த மாதிரி சுமைகளும் புரியும். ஐயோ, இவ்வளவு துயரமான சம்பவம் எனக்கு தெரியாம இருந்ததுக்கு அரசாங்க தரப்புல நான் வெக்கத்துல தலை குனிஞ்சு வேதனைப்படுறேன். மதுரை மாயாண்டி விலாஸ் நம்ம ஊருக்காரன் ஹோட்டலு. இங்க இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். எங்கயா கைய கட்டு. இந்த ஹோட்டல் ஓனர் யாரு? நான் தாங்க. வேற என்ன? மாயாண்டி. மருதேன்னு போட்டிருக்கு. காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா நாச்சுக்கும் வச்சேன். ஹோட்டல் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு என்ன வரும்? கிச்சன்ல இருந்து புகை வரும். வருமானம் என்ன வரும் கேட்டா? ஒரு 111 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன். ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறான். ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம். இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு. ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன். போடா உள்ள. ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய். இப்பதான் சங்கர் போன் பண்ணா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் தர பொருட்களை பப்பு யாதவ் ஆளுங்க கடத்துறாங்களா?
அங்க ஜனங்க பசியோடையும் பட்னியோடையும் செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் கடத்துறீங்களாடா? மரியாதையா லாரி எல்லாத்தையும் பின்னாடி திருப்புங்க. திருப்பலன்னா என்னடா பண்ணுவ? சாவடிச்சிடுவியா? சாகடிக்க மாட்டேன். சாவுன்னா என்னன்னு புரிய வைப்பேன். ஒருத்தனுக்கு கை, இன்னொருத்தனுக்கு கால். இவனுக்கு மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்து, கையை, இடுப்பு, காலு எல்லாம் மறுத்து போயிடும். எவட்டாவா? எங்க லாரிய மடக்கி அரிசி திருந்தவன் எவன்? எவட்டாவா? கேக்குறல இவன் தானா? என் பேர் மொக்கராசு. என் வயசு 32, என் மேல 62 கேஸ் இருக்கு. எனக்கு யாரும் இல்ல, பெத்தவங்க இல்ல, கடவுள் இல்ல, யாருமே கிடையாது. என் மாமா மட்டும்தான். என் மாமா மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும்னு இந்த தொகுதி எம்எல்ஏ போட்டு தள்ளேன் தெரியுமா? எதுக்கு? இங்க பை எலெக்ஷன் நடக்கணும், அதுல ஒரு ஜெயிக்கணும்னு. என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சோ என்ன எதிர்க்கிறவன் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காது. என்கிட்டயோ இல்ல என் மாமன் கிட்டயோ வச்சுக்காதா? வச்சுக்கல, ஆனா இப்போதான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ அஜய்குமார், எம்காம் டாப் ரேங்கர். இதே ஊர் தான். வரப்போற எலெக்ஷன்ல உன் மாமனை எதிர்த்து நிக்க போறது இவன் தான். விளையாடுறதா எனக்கு பிடிக்கும். ஆடுவோம் ஆடுவோம். ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட, நான் முடிக்கிறேன். எஸ்கார்ட் கொடுத்தது யாரா? வேற யாரு? அந்த பப்பு தான். நாமினேஷனை வித்ரா பண்றதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள். அதான். ஏண்டா கேவலம் நீங்க 10 பேர் அரசியல்ல இறங்கிட்டா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல்ல வாத்தியார் சொல்லி கொடுக்கறத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லடா அரசியல்னா. அரசியல்னா வேற. கொலை பண்ணணும், வெடிகுண்டு வைக்கணும், போலிங் பூத்தை கேப்சர் பண்ணணும், சாராய பாக்கெட்டை கொடுக்கணும், காசை செலவழிக்கணும். இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? நான் செய்வேன். நீங்க செய்வீங்களா? சொல்லுங்க. மாமா நீ வேற. இந்த வயசுல நீங்க என்னடா பண்ணணும்? பொண்ணுங்க பின்னாடி சுத்தணும், டீசிங் பண்ணணும். போங்கடா போய் லவ் பண்ணுங்க, தூக்கிட்டு போங்க. அவ வரலையா மூஞ்சில ஆசிட் ஊத்துங்க, இல்லடா வயித்துல ஒரு சருங்க ஒரு வீட்டு. அதை விட்டு இங்கடா பண்றீங்க? ஆமா நீ வேற. இவனுக்கு ஒரு ஆளுங்க, இவனுக்கு போய் பேசிக்கிட்டு சொல்லு, இங்கே போட்டு தள்ளிடுற. எத்தனை பேர் இருக்காங்க? மிஞ்சி மிஞ்சி கூட 10 பேர் இருப்பாங்களா? சொல்லு சொல்லு. வேண்டாம் வேண்டாம், நீ அவசரப்படாத. இந்த பப்பு யாதவ பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. பம்பாயில பிறந்தேன், பாளையங்கோட்டையில வளர்ந்தேன். சின்ன புள்ளையில இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போட்டு தள்ளுறது. உங்க கைக்கு டிகிரி வரத்துக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நானும் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மரியாதையா என் பேச்ச கேட்கலன்னா ஒருத்தன் கூட இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். புரிஞ்சது இல்ல? வித்ட்ரா பண்ணிடுங்க. பண்ணிடுவாங்க மாமா. என்ன செஞ்சிருக்கீங்களா?
செஞ்சிருவாங்க, இல்லைன்னா நான் செஞ்சிருவேன். வாடா, வாமா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள, அதுவும் என் பெட்ரூம்குள்ளே வந்திருப்பீங்க? உங்களை என்னடா பாக்குற? நீ யார்கிட்ட முதல்ல தெரியுமா? தள்ளுங்கடா, வழிவிடுங்க, வழிவிடுங்க. சூர்யா, நடராஜு, டேய் பேசுங்கடா. என்ன வேணும் உங்களுக்கு? பேசுங்க, பேசுங்கடா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். டேய் சூர்யா, நடராஜு, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? இந்த குமரனை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கணும்ல. எங்க கேம்பஸ்குள்ள கால் எடுத்து வச்ச உன்ன மாதிரி ரவுடிங்க யாரும் முழுசா வெளியே போனதில்ல. நீ சொல்லிட்டும் செய்ய மாட்ட. நான் சொல்லாம செஞ்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளிட்டான். பேசு மாமா, மாமா பேசு மாமா. மாமா நல்லா இல்ல மாமா, பேசு மாமா. மாமா என்ன சொல்லு, காலேஜே பாம்பு வச்சு தூக்கிடுறேன். மாமா, மாமா பேசு மாமா. என்னத்த பேசுவாரு? மாமா இப்படி மௌனமா இருந்துதான் 100 வெடிகுண்டு 1000 கத்தி செய்யாத வேலைய அந்த பொடி பையன் குமார அசால்ட்டா வந்து சைலண்டா முடிச்சிட்டு போயிட்டான். அன்னைக்கு காந்தி தாத்தா அகிம்சன்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இதே மாதிரி சைலண்டா இருந்துதான் லட்சக்கணக்கான பிரிட்டிஷ்காரங்களை ஒட்டுமொத்தமா துரத்திட்டாரு. அந்த குமரன் கூட கண்ணாடி கையில குச்சி இல்லாத காந்தி மகான் தான். பய சாதாரண ஆள் இல்ல, கடலையே கைக்குள்ள அடைக்கிறவன் போல இருக்க. அந்த கடல்ல போய் நீயும் குதிச்சுடு. ஐயோ, என்ன மாமா சொல்ற? ஆமாண்டா மாப்பிள்ள, அவன் இருக்கிற வரைக்கும் நாம ஜெயிக்க முடியாது. என்ன பேசுறடி, போட்டு தள்ளிடுற. போட்டு தள்ளுறது முக்கியம் இல்ல, ஓட்டு வாங்கணும். அவன் எப்படி நம்மள சைலண்டா அடிச்சானோ அதே மாதிரி நாமளும் அவனை சைலண்டா. மீதி கையா விட்ட காந்தி தாத்தா மாதிரி கத்தி பாபலா தூக்கி போட்டு கையை கட்டணும் உட்காரணும்னு சொல்ல வரியா? எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நாமளும் அந்த தாத்தா வழியை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த குமரன் நீங்க அங்க ஓரம் கட்டிட்டு பப்ளிக் சிம்பத்திய கரெக்ட் பண்ணணும். புரிஞ்சு போச்சு மாமா, எனக்கு கொஞ்சம் அரசியல் தெரியும். அதான்டா
பழி அவனுக்கு மேல விழணும், பாம் மாமா மேல விழணும். நீ கவலைப்படாத மாமா, உன் மேல ஒரு துரும்பு கூட படாது. ஆனா பாம் போட்டது அவனுக்கு தான் சொல்லி குமரனையும் அவன் கேங்கையும் மொத்தமா உள்ள தள்ளிடுவோம். அப்போ நீயே ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள போய் அங்க இருந்து பிளான் பண்ணி பாம்பு போடு. இன்னைக்குதான் உருப்படியான ஐடியா கொடுத்த வக்கீல். வேற ஏதாவது கேஸ் இருக்கு, ஒன்றை குழப்பம் ட்ரை பண்ணி கேஸ் போடு. வக்கீல்ல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஷு, கத்தாத 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 கத்தாத. ஷ். நீ நேரா போய் மொக்கராஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடு. கையில தானே குத்துன, ஏன் நொன்றான் அவன்? காரணம் நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்கல்ல, அந்த குமரனும் அவனோட கேங்கும் தான் இந்த கொடூரமான சம்பவத்துக்கு காரணம். அவனோட வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க வண்டியிலேயே பாம்பு வச்சு என்ன கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணான். இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குங்கிறதுனால அந்த ஆண்டவன் என்ன காப்பாத்திருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணும், இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணும், உண்மைதான். ஆனா நடந்ததை பாத்தீங்கல்ல, இந்த காலத்து பசங்களுக்கு வேகம் இருக்கே தவிர விவேகம் இல்ல. தன் மீது வெடிகுண்டு வீசியது மாணவர் தலைவர் குமரன் தான் என்று திரு பப்பு யாதவ் குற்றம் சுமத்தியதால் போலீசார் விரைந்து வந்து குமரனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர். கந்தா கடம்பா குமரா அரோகரா, உன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டால நீ என்னடா சாதிச்ச? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. 1 2 3 4 4 3 2 1. ஆனா நான் காசை செலவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கேன். உன் லைஃப் ஆர்டர் மாத்திர லா அண்ட் ஆர்டர் இப்ப என் கையில இருக்கு. அத நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்த போறேன். கோர்ட்டு எது மாமா, நீ ஓடு சொல்ற இப்ப சொல்லிவிடுறேன். என்ன பாப்பு நை நைங்கிற? ஜெயிச்சோங்கிற சந்தோஷமா? சரி அதை விடு. நீங்க ஜெயிச்சா என்ன, நாங்க ஜெயிச்சா என்ன? எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும். நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். சரி சரி, உன் மச்சனை கூட்டு போய் வேலையை பாரு போ. என்னடா நாக்கு நீழுது? நாளையிலிருந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு நினைச்சிட்டியா? என் ட்ரெஸ் தான் மாறி இருக்கே தவிர பழக்கங்கள் மாறல. அராஜகம் பண்ணுவேன், அரசாங்கத்தையும் ஏமாத்தி கஜானா முழுக்க மூழ்கிடுவேன். பப்பு சொன்னல, ஏன் நை நைங்கிற? போய் வேலையை பாரு. நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கேன்? ஏய் வா. மாப்ள, நம்ம பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது. சரி மாமா, இதான் நம்ம பெட்ரூம். வசதியா இருக்குல்ல? நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன மாமா, சோஃபா கொடுத்தாங்க, பெட் கொடுத்தாங்க, டிவி கூட கொடுத்துருக்காங்க. அங்க பார், பஞ்சு மெத்தை மெத்த 12 ரூபா, பாப்பா போட்ட தாப்பா தாப்பா 20 ரூபா, கனவில் கில்மா இல்மா 15 ரூபா. ஐட்டக்கார அக்கா. அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார். ஏதோ போர் அடிக்க கூடாதுன்ற மாமா. மாமா அப்படியே செல்போன் கொடுத்தீங்கன்னா செல்போன் அங்காடு பாட்டு பாடி ஜாலியா இருப்பேன். சரி சரி, இதை வச்சுக்க. சார் இங்க செல்போன்லாம் அலோட் இல்ல. யோ, இவன் என் மாப்பிள்ளையா? இது கூட பண்ணலன்னா நான் எதுக்கு, என் பதவி எதுக்கு? சும்மா சொல்ல. லட்சுமி எப்படி இருக்க? நீ பேசு மாப்பிள்ள. நீங்க வாங்க போலாம். சலோ என்ஜாய் என்ஜாய். சலோ, ஐ லவ் யூ டா. எங்க இருக்க? பிரகாஷ் சார், நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு குமரனுக்கு செக்யூரிட்டியா யார் போறாங்க? ஏசிபி முண்டக்கண்ணியம்மா சார். ஏய், என்ற கட்டி அவட லொல்ல காமிக்கறியா? கால்டா சட்டைய. சட்டையெல்லாம் கட்ட முடியாதுங்க. முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. அடி பண்ணாடைக்கு போறவனே. டேய், என்கிட்ட உன்ற வீரத்தை காமிக்கறியா? முண்டக்கண்ணி பேசட்ட அவவ உத்தர போறாடா. என்ற கட்டி எதுக்கு பேசுறியாடா? கல்ட்ரா. பேண்ட் கட்டு. பேண்ட்டடா. பேண்ட் கட்டு. டேய், என்னடா பொட்டச்சி இப்படி பேசறாளேன்னு பாக்கறியா? டிபார்ட்மென்ட்க்கு தான்டா நான் ஏசிபி. உன்ன மாதிரி பரதேசிகளுக்கு நான் பொறுக்கிடா. கல்ட்ரா பேண்ட்ட. கல்ட்ரா. டேய், பேண்ட்ட கல்ட்ரியா இல்ல லத்திய ஒடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு வா. டேய், உண்மையை சொன்னேனா உன் உடம்புல உயிராவது மிஞ்சும். சொல்லல அப்புறம் இது கூட மிஞ்சாது. வேணாங்க வேணாங்க வேணாங்க, சொல்லிடுங்க, நான் தான் கொலை பண்ணேன். சபாஷ் ஏசிபி முண்டக்கண்ணி. சார், முண்டக்கண்ணிக்கு கோபம் வந்தா சாமிக்கே சாமி வந்த மாதிரி ஆடுவான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். சபாஷ், வெரி குட். அதனால தான் உன்னை ஏன் பர்சனல் செக்யூரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார், நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட்டு கொண்டு போறீங்க? 10 மணிக்கு கொண்டு போறேன் சார். அவனுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல? தெரியும் சார். அவங்கள மீறி அவனை கோர்ட்டு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும். டூப் ஷோவா? அதாம்மா, அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல்ல. ஓ சரி. ஆமா, சரி. ஹைட்டு வெயிட் கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் வேன்ல ஏற்றி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவன் தான் குமரன் நினைக்க போறாங்க. கரெக்ட் கரெக்ட். குமரனை ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக் கேட் வழியா உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரன் கிடைக்க கூடாது. என்ன சார், உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்ப நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார். சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார், உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரன் எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார். இது என்ன இந்த பார்வையா இருக்கு? பார்வை நெருப்பாவில் இருக்கு. ஏய் ஏய் ஏய், என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லண்ணா, நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. ஏய் ஏய், இப்ப நீ இங்க உட்கார்ந்து சாப்பிடுற. முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? ஏய், இப்ப நீங்க சாப்பிடுற. மாட்டியா? சாப்பிட மாட்டேன். ஏய், இங்க பாரு. உன்னைய விடவே மாட்டேன். ஏய், யாரு மேல தலைக்கு வச்சு சாப்பிடுறீங்க? உன்னைய இன்னைக்கு ஏய், ஐயோ, சாப்பிடுறா, சாப்பிடு, சாப்பிடுறா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உன்னை எங்க பாரு, சாப்பிடுறா, சாப்பிடு சாப்பிடு. ஏய், ஏய், எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க, கட்டி போட்டுங்கடா அவனை. அந்த குமரன் கிடைக்கலண்ணா. அவங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்களா? அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். போங்க, அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. சார், கட்சி பப்பு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் வேற கூப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வந்துடுறேம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். ஒருத்தனுக்கு கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆமா சார், ஆடு கசாப்பு கடைக்காரன நம்புற மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி சார் இவரு வலையில வந்து விழுந்துச்சு? மக்களுக்கே அல்வா கொடுக்கிறவர் அவரு. ஓஹோ. இந்த அப்பாவி பொண்ணு வலையில விழ வைக்கிறதா கஷ்டம். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல. என்னையா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க என்ன வேலை? உள்ள மந்திரி கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்கன்னு எங்க ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களை கட்டிக்கிறது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லுச்சு என் பாட்டி. முண்டகனிமா, முண்டகனியம்மா. சார் சார் சார், அது குமரன் அங்க இருக்கா. அதோ 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 அங்க இருக்கா. அதோ அதோ இதோ இங்க இருக்கா. புடிங்க, அவனை போய் புடிங்க. சார் ஏன் சார் பேய பார்த்த மாதிரி பதறீங்க? குமரனும் வரல, கிழவனும் வரல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். பொண்ண பாருங்க. யோ ஐயரே, என் முகத்தை ஏயா பாக்குற? மந்திரத்தை சத்தமா சொல்லு. டேய் அடரா முகத்தை. சொன்ன மந்திரம் போதுயா. முதல்ல தாலியை கொண்டு வர சொல்லு. வரம் 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 வரம். கல்யாணம் பண்ண ஓடி போயிடுச்சு. என் வரம் ஓடி போகலடா, காணாம போயிட்டா. ஆமா சார், காணாம போயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தேடுங்க, நல்லா தேடுங்க. வரம். என் வரத்தை பாத்தீங்களா? அதான்யா, பட்டு புடவை கட்டியிருக்கோம், நகையெல்லாம் போட்டிருக்கோம், கையில வளையல். 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஒரு ஜடை இருக்கும். அதையும் சொல்ல. முண்டக்கனி, அந்த குமரன் தான் என் வரத்தை கடத்திட்டு போயிருப்பான். நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி இதுல மூட்டை கட்டு. உன் திருட்டு மொழிய பார்த்தப்பவே நினைச்சேன்டா, திருவிழா கூட்டத்துல பிக் பாக்கெட் அடிக்கிறவன்னு. இத கீழே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, அங்கேயே கழட்டி உன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிருப்பேனே. மலை ஏறதாவது மிச்சமா இருக்கும். ஆனா என் பப்புவை விட இந்த நகல எனக்கு ஒண்ணு பெருசு இல்ல. உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க போற? என்னடா கேக்குற? வீட்டுக்கு போய் அடுத்த முகூர்த்தத்தை குறிக்க வேணா? அடுத்த முகூர்த்தத்தை நான் தான் குறிப்பேன். வா. ஏண்டா என்ன விட மாட்டியா? என் வேலை முடியட்டும், அப்புறம் உத்தமம் போச்சு. அம்மா நீ யாரா? தீவிரவாதியா? அவனா நீ?
இருக்காது. தாடி இல்லையே. சரி, என்னையும் கடத்தன. ஐயோ, ஏன்டா அப்படி பாக்குற? என்ன எதுவும் செஞ்சிட மாட்டியே? அதான் ரேப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி. இது வேறயா? வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. இப்ப வாடா நான் யாருன்னு காட்டுறேன். அழுதது உன்னை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? எங்க ஊரே என்ன பார்த்தா நடுங்கும் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரிஞ்சுப்ப. என்னடா திங்குற? கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற. கம்பே உடைஞ்சிருச்சு. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. போது நிறுத்துறியா? இல்லன்னா இப்ப நீ சொன்னீங்க அதுதான் நடக்கும். நட. வா. எனக்கு தண்ணில கண்டம் இருக்கு. என்ன நடிக்கிறியா? சத்தியமா எனக்கு தண்ணில கண்டம் இருக்கிறதுனாலதான் ஆத்த தாண்டி போய் நான் 7ஆம் கிளாஸ் படிக்கல. அதான் தாமிரபரணியும் தாண்டல, 6ஆம் கிளாஸும் தாண்டல. ஆனா என் கெட்டிக்காரத்தனத்துக்கு 6ஆம் கிளாஸ்லயே நிறைய சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்னது சர்டிபிகேட்? சர்டிபிகேட்? அதத்தான் நானும் சொன்னேன், சர்டிபிகேட். முதல்ல போய் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். ஐயோ கடவுளே, 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 இந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. பப்புனா நெருப்பு, நெருப்பு மாதிரி. இது வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதில்ல. பூ மாதிரி பாத்துக்கிட்டாரு. உனக்கு இருக்குடா அவர் கையில. ஏய் நட. இது பாரு, ஏகின்னா சொல்லாத. மை குட் நேம் வரலட்சுமி. பேட் நேம்னு வேற ஒண்ணு இருக்குமா என்ன? நடக்கறியா? நடக்கலனா ஏரோப்ளேன் வச்சு கூட்டிட்டு போவியா? இதுவே என் பப்புவா இருந்தா ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாரு. அதுக்கு தான் வாங்கிட்ட போல இருக்கு. அதுவும் ஒரு காரணம் தான். போலாம் வா. மிஸ்டர் கோபால், அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மேடம், காடு முழுக்க தேடியாச்சு, எங்கேயுமே காணோம். பக்கத்து மலைக்கு ஆள் போயிருக்காங்க. சீக்கிரம் தேட சொல்லுங்க. ஓகே மேடம். மிஸ்டர் காசிராம், அந்த பக்கம் புல்லு பொதரு சந்து பந்து ஒரு இடம் விடாதீங்க. சல்லட போட்டு தேடுங்க. ஓவர். யோ பிரகாஷ் சார், அன்னைக்கு ராமன் சீதையை தேடி காட்டுல அலைஞ்ச மாதிரி இன்னைக்கு நான் என் வரத்தை தேடி லோலோன்னு அலையிறையா. இந்த ஆள் மட்டுமா அலையறான், நம்மளையும் சேர்த்துல அலைய வைக்கிறான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கிடைக்காதுன்னு தோணுது. கிடைச்சிடுச்சு. என் வரலட்சுமியோட கொலுசு கிடைச்சிடுச்சு. அட சண்டாலா, கேவலம் அந்த பொண்ணோட காலு கொலுசு கிடைச்சதுக்கே இந்த ஆளு இவ்வளவு சந்தோஷப்படுறானே. அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கானோ. முடக்கண்ணி சார், டவுட்டே இல்ல, என் வரம் இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். சார் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க மரப்பாலத்துக்கிட்ட இருக்காங்க. அதோ என் வரம்.
நீ எதுக்கும் பயப்படாத. சார், நம்ம அனுப்பிச்ச நம்ம ஆளுங்கெல்லாம் பிரிச்சுக்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களா சார்? இப்ப என்ன பண்ணலாம் சார்? முன்னாடி வந்து எல்லாரையும் குதிக்க சொல்லு. ஓகே சார். மந்திரி இவங்க எல்லாரையும் பாலத்து மேல நின்னு குதிக்க சொல்லிட்டாரு. குதிச்சுங்க கூட. ஓவர். சார், குதிச்சிடுங்க. ஓவர். சாப்பிடல? சாப்பிட்டு ராம எல்லாத்தையும் இவனே தின்னுடுவான் போல இருக்கு. ஒண்ணு இல்ல, நீ சாப்பிடு சாப்பிடு. நல்லா குடிச்சிட்டு விழுந்துட்டான்னா தப்பிச்சு போயிடலாம். எல்லாத்தையும் நீயே குடிச்சிருவியா? கொஞ்சம் வைக்கிறேன். வேணாம் வேணாம், நீயே குடி. மொத்தத்தையும் நீயே குடி. குடிச்சிட்டு விழுந்துட்டா ஓடிடலாம்னு நினைக்கிறியா? அப்புறம் எனக்கு மட்டும் இல்ல, பப்பு கூட கிடைக்க மாட்டேன். ஏதாவது ஒண்ணு வந்து உன்னை தின்னுடும். இவன் குடி போதையில என்ன ஒண்ணும் பண்ணிட மாட்டானே. சும்மா சொல்லக்கூடாது, அழகா தான் இருக்க. அதனால 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிருக்க. இது கூடவா புரியல? என்ன செய்ய போற? அதான் அதான் அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? உன்னை நான் ஏதோ பண்ணிடுவேன்.
நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தப்பு பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அது தப்பு இல்லாம பண்ண தப்பே இல்லை. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாத. நானும் உன்னை கும்பிடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப என்ன நடந்தது? நீ என்ன எதுவும் பண்ணல? உன்னை ஏதாவது பண்ணாதான் சரியா வருவேன். உன் கோட்டை எங்கடா? சொல்லு, எப்ப கழட்ட? இது எதுக்கு எனக்கு போட்டு விட்ட? அபச்சாரம், அபச்சாரம். தப்பு கையால இல்ல, உன்னை நானே என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா, நீ குடிச்சிட்டு என்ன ஏதாவது பண்ணல? பேடா யோசிச்சல? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எங்க ஊர் கபடி ஆட்டத்துல நான் தான் ஹீரோ, தெரியுமா? எங்க மாவட்டமே அதிரமல்ல. எனக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதுதான் என் பவர். எப்படி இருக்கு என் பொடி? சூப்பரா இருக்கு.
இந்த ஏரியா பூரா கண்ணி வெடி புதைச்சு வச்சிருக்கேன். ஒரு அடி எடுத்து வச்சாலும் செதறிடுவேன். மரியாதையா என் வரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சரணடைஞ்சிடு. உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். அவன் என்ன கிறுக்கனா? கன்னி வெடி என்ன வெறும் தீபாவளி பட்டாசு நினைச்சிட்டானா? அதோட பவர் என்னன்னு காட்டினா தான் அவன் நம்ம வழிக்கு வருவான். முண்டகனி சார், இவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி தெரியல. நான் சும்மா பேச்சு கொடுக்கறேன், நீ ஷூட் பண்ணிடு. ஐயோ வேண்டாம் சார். புல்லட் அவன் மேல பட்டு தப்பி தவறி அவன் கண்ணி வெடி மேல விழுந்தா உங்க வரமும் பீஸ் பீஸா போயிருவா சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படினா வேண்டாம். டேய், நான் 7 என்றதுக்குள்ள நீ மரியாதையா பின்னாடி திரும்பி வரல, உனக்கு அங்கேயே சமாதி கட்டிடுவேன். இப்போது புரிஞ்சுக்கடா. எங்க காதலுக்கு முன்னாடி நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா நல்லா அனுபவிப்ப. எதுவா இருந்தாலும் சேர்ந்தே அனுபவிக்கலாம் வா. 1 2 3 4 5 அது என்ன கணக்கு சார் 7? நம்ம ஆளுக்கு இன்னில இருந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹோமுக்கு பெப்பேதா? அவனை உனக்கு சங்குதாண்டா. ஐயோ சார், டேய், கோயிந்தோ பாம் மேலே காலை வச்சிட்டீங்களா சார்? சார், அசையாதீங்க சார், அசையாதீங்க. அசையாதீங்க சார். அப்படியே இருங்க, அதோ வந்துடுறேன். ஏய் முண்டகனிமா, ஏயா கத்துற? நல்லா மாட்டிக்கிட்டான். இவனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளாக நமக்கு கர்மாதி பண்ணிடுவான் போல இருக்கு. யப்பா, நம்ம சேஃப்டி ஆயிருவோம். வரா. வரா. ஏண்டி வரலட்சுமி, காதல கத்திரிக்காய் கூப்பிடு. ராஜனோட போட்டு வருவார். அங்க போய் நில்லு நில்லு. அங்கேயே வெடிச்சு சதுர வேண்டிய உன்னை எதுக்கு காப்பாத்தினேன் தெரியுமா?
நான் போட்ட உயிர் பிச்சையை நினைச்சு நீ தினம் தினம் செத்து பொழைக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும்தாண்டா இவன் குமரன். உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அசூரன். நீ சூரசம்ஹாரம் தாண்டா. இருக்கா சார்? நட்ராஜ், உன் பேர் என்ன? சார். சுப்பிரமணி, அதான் சார். டேய், வணக்கங்க ஐயா. எங்கடா குமரன்? எங்க இருக்கான் குமரன்? சொல்லுங்க. சொல்லுங்கடா. அந்த குமரன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டேய், ஒருத்தரையும் விடாத, எல்லாரையும் போட்டு முதல்ல உள்ள போ, உள்ள போ. உனக்கு என்னடா ஆச்சு? என்னாச்சு? உனக்கு என்ன பைத்தியம் இது முடிஞ்சிருச்சா? நீ சாதாரண ஆளு நினைச்சியா? ஒரு புண்ணாக்கும் இல்ல. நான் மினிஸ்டர் இல்ல. நான் ராஜினாமா செஞ்சிட்டேன். நான் இப்போ பப்பு யாதவ். ராஜினாமாவா? ராஜினாமா? யோ, ராயா. நீ கொடுத்த இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கிட்டா தானே? உன் மந்திரி பதவி எவருக்கியா வேணும்? அது என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. சிங்கம் மாதிரி இருந்த நான் இன்னைக்கு போலேங்க அக்கா மக்கா ஹைகமாண்ட்ல சண்டை போட்டு சம்மதத்தை வாங்கி உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன். இல்லே, நான் என் சீட்ல சேஃபா இருந்தா தான் நீ உன் சீட்ல சேஃபா இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டியதா. அடங்களே, ஏன பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற. இங்க பாரு, பாலிடிக்ஸ்னா இதால பப்ளிக் சிம்பத்திக்காகத்தான், ஃபார்மாலிட்டிக்காக நான் வந்தேன். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கல. நான் போனதுக்கு அப்புறம் போட்டு தாக்கிடு. என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். விட மாட்டேன்டா, விட மாட்டேன். மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும். அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா, உப்புது. ஏன் சார், இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல? தேவையில்லாம ஆட்டு வரல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொரிக்க. இவனை விடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இடிக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். இந்த மக்களோட கஷ்டங்களுக்காக நம்ம அரசியலுக்கு வரணும்னு நினைச்சோமோ அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முதல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பப்பு யாதவ் நம்ம மேல இருக்கிற கோவத்துல மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்ட் மக்களுக்காக ஒதுக்குன நிலத்துல ஏதோ கண் துடைப்புக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சான். இப்போ அதை கூட பாதியிலேயே நிறுத்திட்டான். மக்களுக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எதுக்காக போராடுறோம்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியலடா. நாம சிவில் டிஃபென்ஸ்ல சம்பாரிச்ச பேர் கூட இப்ப நாசமாயிடுச்சுடா. மக்கள் மத்தியில பேர் சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ நாம இந்த அரசியல்ல காலடி எடுத்து வைக்கல. நல்லது பண்ணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். இதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது. ஆனா முதல்ல நம்ம மேல சுமத்தப்பட்ட டெரரிஸ்டுங்கிற பழிய நீக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் பப்பு யாதவ் தான் நாம சட்டப்படி நிரூபிக்கணும். அப்பதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கும், மக்களும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு கேன்வாசிங்காக நாம வாடகைக்கு எடுத்த சுமோவோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா
ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏண்டா எப்படா இவ்வளவு நாள் இந்த பொண்ணை சமாளிச்ச? பயங்கர டார்ச்சரா இருக்கா? அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் அல்வா கொடுத்து ரெஸ்க்கு போயிடுவா. ஒரு தடவை நாங்க பரிசல்ல போயிட்டு இருந்தோம். எங்களை ஒட்டின மாதிரி இன்னொரு பரிசல் வந்துச்சு. அதுல அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் மெய் மறந்து போயிட்டேன். எல்லாரும் தாமிரபரணியை பாத்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அவரையே பாத்துட்டு இருந்தேன். அவ்வளவு அசிங்கமா இருந்தானா? அவ்வளவு அழகா இருந்தாரு. அந்த அழகுல அது தண்ணிக்குள்ள விழுந்தது கூட கவனிக்கல. என்னது கண்ணா? கண்ணல்லடா, மூக்குத்தி. அவரை பாத்துட்டு இருந்ததுல மூக்குத்தி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, அப்புறம் எனக்கு அழுகையா வந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாரு. அந்த சின்ன மூக்குத்திய ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. யாருக்கிட்டயாவது புடுங்கி கொடுத்துருப்பான். நீ என்ன எடக்கு முடக்க பேசிட்டு இருக்க? உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க விட்ட? மூக்குத்திய கொடுத்தாருல, அன்னில இருந்து என் மனசு எங்கிட்டயே இல்ல. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர்தான். அன்னில இருந்து சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஒரு தடவை கோயிலுக்கு பின்னாடி ரோஜா தோட்டத்துல சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அப்ப அவர் என் பக்கத்துல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? வரும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாரு. பிகரங்களை மடக்கிறதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன் தெரியுமா? வெள்ளி கொலுசு, தங்க வளையல்? இல்லடா சொட்ட, ஒரு சிகப்பு ரோஜா வேணும்னு கேட்டேன். டக்குன்னு கொடுத்துருப்பான். எப்படா கொடுப்பாரு? அது வெள்ளை ரோஜா தோட்டம். இவன் தாங்க முடியலையே. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பூக்கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பான். வேற ஏதாவது வரம் கேளு வரன்னு சொன்னானா? உங்க அறிவு கெட்டினது அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதலன் தன் காதலிக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. கைய வெட்டி ரத்தத்தால அந்த வெள்ளை ரோஜாவை சிகப்பு ரோஜாவை மாத்தி கொடுத்தாரு. யாரோட கைய? அவர் கையத்தான். அடிச்சு சும்மாரு. ரத்தத்தை பார்க்காம எழுந்துக்க மாட்டான், கழுத்தை வெட்டாம தூங்க மாட்டான். அவனே அவன் கையை வெட்டிப்பானா? அவர் எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் மலையை தாங்கின மாதிரி வாழ்க்கை பூரா அவர் என்ன தாங்குவாரு? சுருக்கமா உனக்கு குரங்குன்னு சொல்லிட்ட. உங்களுக்கு புரியாது. உனக்கு என்ன பைத்தியமா? அவரை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆமா, பைத்தியம் தான். காதலனை பிரிஞ்சதுக்காக வருத்தப்படுறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். மனசுக்கு பிடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் காதலனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான், பைத்தியம் தான். போதுமா? சரி சரி, ஒத்துக்கிறோம், நீ பைத்தியம் தான். புனிதமான என் காதலை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் பாரு. மழைக்காலம் வந்தா கொடை வேணும், வெயில் காலம் வந்தா நிழல் வேணும். எந்த காலத்துல ஒருத்தனை போட்டுதல இந்த மொக்க ராசு வேணும். இன்னைக்கு நான் என் மாமன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும், உன் கண்ணில் சாவ பார்க்கணும். செத்தடா. சாகிறதுக்கு நான் ரெடி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா, அவன் கிட்ட பேசாதீங்கண்ணா. ஏன் பேசிய கொண்டு ஆமாண்ணா, அவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது வேலையை காட்டிடுவானா? ஐயா ஐயா கொல்லு பாப்போம். சாகடிக்க மாட்டேன், சாவ உனக்கு அறிமுகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு லேப்ல எத்தனை பணத்தை பார்க்கும் தெரியுமா? உயிரை கொடுக்கறத பத்தி மட்டும் இல்ல, எடுக்கிறத பத்தியும் படிச்சிருக்கோம். இப்படி கைய மடக்கி உன் மண்டையில போட்டேன்னு வெயி, உன் மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்ட்ரா செரிப்ரல் ப்ளீடிங் ஆகி உன் கண்ணு, கையு, காலு, கழுத்து, இடுப்பு, ஃபைனலா லேப் டெஸ்ட் கூட உன் போன உதவாது. சரி வாடா, உன் காலேஜுக்கு போடமா போறது நானும் நீ பார்த்துடலாம் வா.
ஏய், பப்பு யாதவுக்கும் போலீஸ்க்கும் நாம இருக்கிற இடம் எப்படி தெரிய வந்துச்சு? அதோட ஜெயில இருக்க வேண்டிய மொக்கராஸ் எப்படி வெளியே வந்தான்னு கண்டுபிடிங்க. மொக்கராஸ் விஷயத்தை எங்ககிட்ட விட்டுரு. போலீஸ் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. நீ பத்திரமா இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கான்டாக்ட்லயே இருங்க. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். இன்னும் 5 செகண்ட் விட்டுருந்தா அந்த குமரனை விலங்க மாட்டி உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருப்பேன். பண்ணாட அந்த மொக்கராஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார். பாம்பா போட்டு தொலைச்சிட்டான். மாற்றான் தப்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த குமரன் லைன்ல இருக்கான். டேய், என் வரலட்சுமி என்னடா பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல.
அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். உன் ஊர்வலத்தை கூட்டிட்டு வந்துரு. வரலட்சுமி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நீ நிறைவேற்ற போற என் டிமாண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. என்ன உன் டிமாண்ட்ஸ்? அரசாங்கங்கிறது மக்களுக்கு சேவை செய்யணும். என் டிமாண்ட் அதான். எந்த வாக்குறுதியை கொடுத்து நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர விடாம நீ முழுங்கினியோ, அது அவங்களுக்கு போய் சேரணும். இல்ல உன் பதவியை விட உயிரை விட நீ மேலா நினைக்கிற உன் வரலட்சுமி. முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. உனக்கு 10 கோடி வேணுமா? கேட்ட பணத்தை தரேன். பெரிய கான்ட்ராக்ட் வேணுமா? வாங்கி தரேன். கொடைக்கானல் 50 ஏக்கர் வேணுமா? கொடுக்கறேன். இல்ல சென்னையில ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லு, ஒரு 500 ஏக்கர் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணி தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறல்ல, ஒரு 50 சீட்டு கூட தரேன். சரியா? ஆனா இது என்னையா, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற, இதெல்லாம் என்னால முடியாது. என் டிமாண்ட்ஸை நீ நிறைவேற்றலன்னு வை, அடுத்த தடவை போன் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்ததை பண்ணு. ஒரு தடவை போன என் வரலட்சுமி கிட்ட கூட. பப்பு எப்படி இருக்கீங்க பப்பு? வரம் ஏதோ உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க பப்பு. நீ எப்படி இருக்க வரம்? இந்த ராட்சசன் என்ன பண்ணுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் பப்பு. புனிதமான நம்ம காதல நினைச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன். வரம் 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 வரம். கொஞ்ச நேரம் பேச விடு. வரத்துக்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், போய் வாக்குறுதியை நிறைவேத்து. ஹலோ 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 சார், இந்த குமரன் சாதாரணமான ஆள் இல்ல சார். சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறான். அட ட்ராப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ஏறிட்டு பேசிட்டு இருக்கான் சார். சார், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 100 கோடியாவது செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா நீங்க முழுங்கினதெல்லாம் கக்கணும். கக்கறையா? என் வரத்துக்காக முழுங்குறது எல்லாத்தையும் கக்கற. மக்களுக்காக நீங்க இப்படி திடீர்னு சேவை செய்யறது பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்பவோ அர்ப்பணிச்சிட்டேன். மக்களோட நலன் தான் என்னுடைய உயிர் மூச்சு. இனிமே இந்த பப்பு ஏதோ செயல்ல இறங்க போறான். வெட்டி பேச்சுக்கு இனி இடமே இல்ல. சார், குமரனுக்கு பயந்துதான் நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போ. உன் பருப்பு ஷாஜகானே மிஞ்சிருவான் போல இருக்கு. அவராது ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு. இவன் உனக்காக 1000 கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. குத்துக்கல்லு மாதிரி நிக்காம நீங்களும் போங்கடா. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கூலி செலவாவது மிஞ்சுண்டா. வாங்க வாங்க. சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? சாப்பிடு. இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டிடுறதுக்கு தான். ஏன் அப்படி? ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம்.
திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ இங்க வா. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறானுவோ? நீங்க ஏன் சார் மடத்தரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரையும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை க்ளோஸ். கடை க்ளோஸா? கல்லா ரம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார். பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? இன்னொரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபாய் இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, டேய் இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. 1.5 கிலோ ஒரு ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துக்கிட்டு 4 இட்லி 1/2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? எந்திரமலை சரி, எந்திரமலை சரி, எழுதிப்போம் போலியா போட வழியா வெளிப்போம். இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போட அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாத்து கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். உன் பப்பு கனவுல வந்தானோ? இல்ல, நீதான் வந்த. என்ன பெல்ட் அடிக்கிற? கனவுல நீ எங்க புனிதமான காதலை புரிஞ்சுக்கிட்டு காதலர்களை பிரிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் நீயே பக்கத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்ச. அச்சத வேற போட்ட தெரியுமா? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுக்காக பந்தியில நானே உன் பக்கத்துல உட்கார்ந்து உனக்கு ஊட்டி விட்டேன். இது எனக்கு பிடிச்சிருக்கு. எங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதா? எனக்கு ஊட்டி விட்டது. ஐயோ, பேராசைதான். முதல்ல ஏதாவது விடு, வேலை இருக்கு. என்ன வேலை? போ, எல்லாமே சொல்லணுமா உனக்கு? முதுகு இருக்குது. சொரிஞ்சு விடவா? கைய வெட்டிடுவேன். அவுத்து விடுறா. உபச்சாரம் உபச்சாரம். ஜாலியா சுத்தி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? இதோ இப்படி கொண்டு வந்து நீ கட்டி போட்ட. சரி வா, போய் ஜாலியா சுத்திட்டு வரலாம். நிஜமாவா? அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? உன்கிட்ட இருந்தா உன்னை தேடிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களையே படாத பாடு படுத்திட்டு இருக்க. உன்கிட்ட இருந்து நான் 48 மணி நேரத்துக்குள்ள சரண்டர் ஆகலனா உன்னை பார்த்ததும் ஷூட் பண்ண சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. மொக்கராசை பத்தி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? எலெக்ஷன் டைம்ல பாம் பிளாஸ்ட் நடத்தினதே அந்த மொக்கராசு தான். அந்த டைம்ல அவன் வேற கேஸ்ல ஜெயில இருந்ததா ஆதாரங்களை காமிச்சிட்டு வெளியே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். குடு. டேய், இப்போ அவன் உன்னை கொல்லணும்னு தான் சுத்திட்டு இருக்கான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு எதுவும் ஆகாதுடா, நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சரி. கோர்ட் எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கு. நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா நீ செஞ்ச குற்றத்தெல்லாம் கோர்ட்ல ஒத்துக்கோ. நானா? குற்றமா? ஏய், உன்னோட பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. எலெக்ஷன்ல நடந்த பாம் பிளாஸ்டுக்கு நீதான் காரணம்னு கோர்ட்ல ஒத்துக்கணும். அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேங்கிறதுக்கு என்னடா சாட்சி இருக்கு? உன் பின்னாடியே நிக்கிறானே உன் மாப்பிள்ள மொக்கராசு, அவன் தான் சாட்சி. இருடா. டேய் மொக்க, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க.
ஏற்கனவே நீ செஞ்ச தப்புக்கு உன் கையை மட்டும்தான் உடைச்ச. இந்த தடவை பாட்டா பிரிச்சு எடுத்துருவேன். டேய் பப்பு, உன் வரலட்சுமிக்கு ஒன்னால முகூர்த்தம் நடக்கல, ஆனா என்னால சாந்தி முகூர்த்தம் நடந்துடும். 10 பேருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உன் ஒருத்தனுக்கு அநியாயம் செய்ய நான் தயங்க மாட்டேன். அவனை செஞ்சிடுறேன் மாமா. ஹலோ, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அவன் தலையோட வர. டேய் நில்லுடா. அவனை செய்யறது இருக்கட்டும், நீ அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா முதலுக்கே மோசமாயிடும்டா. அதெல்லாம் நடக்காது மாமா. நான் ஜெயில உன் கண்ணில் பயத்தை பார்க்கல, சந்தோஷத்தை பார்க்க. நான் கிளம்புறேன். ஏய், மாமா ஜாகிரதையா பாத்துக்கோ. நீ ஜாகிரதடா. போன்ல பப்பு கிட்ட நீ என்ன சொன்ன? மரியாதையா கோர்ட்ல சரண்டர் ஆகுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இல்ல அதுக்கப்புறம் ஓஹோ, நீ அந்த மேட்டருக்கு வரியா? உனக்கு சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிரும்னு சொன்னேன். அப்படின்னா 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்க. இது கூடவா புரியல? இதே மாதிரி 6வது கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்போ சொல்லிருக்கியே? ஐயோ, இந்த தடவை சொன்ன மாதிரியே செஞ்சிருவியா? சொன்ன மாதிரினா சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கனா? இல்ல ஏதோ செய்யல. நீ அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல, ஆனா அந்த அளவுக்கு நல்லவனும் இல்ல. அப்படின்னா 10 பேருக்கு நல்லது நடக்கிறதுக்காக எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. புரியுற மாதிரி சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? நீ நினைச்சதான் பண்ண போற. அதுக்குதான் இடம் தேடிக்கிட்டு இருக்க. அப்பா கிட்ட போறியா? உன்னதான் கேக்குறேன். பப்பு கிட்ட போறியா? கொஞ்சம் அங்க பாரு. முதல்ல இருந்து நீ நல்லவன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது. அதை நிரூபிச்சிட்டேன். என்னையும் பத்திரமா இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்பிட்டா? ஜாக்கிரதை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கேட்டதா சொல்லு. காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு இப்போ அது ஒத்துக்கிறியா? எப்பவும் சொல்வியே இந்த காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு. பாத்தியா, அந்த காதலோட பவர் உன்ன மாதிரி ஆளை கூட மாத்திடும். ஆனா உனக்குதான் இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இப்ப ஒத்துக்கிறேன் வரலட்சுமி. காதல் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல, இங்கேயே இருக்கு. அதுவும் என் முன்னாடியே இருக்கு, ஒரு ரூபத்துல இருக்கு. உன் காதலை பார்த்து எல்லாரும் பெருமை பண்ண வரலட்சுமி. இறக்கப்படக்கூடாது. பப்பு யாதவ் நல்லவன் இல்ல, ஒரு ரவுடி. இதுவரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு அவன் மட்டும்தான் காரணம். நாளைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல உனக்கும் பங்கு இருக்கும். உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு அவனுக்கு பலியானாலும் எங்க போராட்டத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். கொஞ்சம் யோசி வரலட்சுமி. வேணும்னா ஊர்ல இருக்க உன் பாட்டிக்கிட்ட நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். தாமிரபரணியை தாண்டிட்ட. தாமிரபரணி அளவுக்கு ஆழமா யோசி. வரம் வந்துடு, வரம் என்கிட்ட வந்துடு. இன்னியோட இவன் கதை முடிஞ்சது. டேய், இத்தனை நாள் வரலட்சுமிக்காகத்தான் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்த. இல்லன்னா உன்னை என்னைக்கோ தூக்கி இருப்பேன்டா. நீ என் கால் தூசுக்கு சமண்டா. வரம், நீ எதுக்கும் பயப்படாத, வந்துடு. இன்னைக்கு இவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் செய்யறேன். வந்துடு. டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா, வந்து இவன் தலை தனியா முண்டம் தனியா வெட்டி கூறு போடுங்கடா. வந்துடு வரம், வந்துடு.
கண்ணு முன்னாடியே அவன் உயிரை எடுங்கடா. உட்காருங்க சார். பிரபாவதி, நான் பேசுறது கேக்குதா உனக்கு? லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் தயாரா இருக்கா? நேயர்களுக்கு வணக்கம். பாளையங்கோட்டை நகர்ல ஹோம் மினிஸ்டர் பப்பு யாதவ் கால்ல கத்தி குத்தப்பட்ட சம்பவம் இங்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த காட்சியை நீங்க இப்போ நேரடியா பார்க்க போறீங்க. வணக்கம் மினிஸ்டர் சார். என்ன லைவ் கவரேஜா? ஆமா சார். என்ன ஃப்ளைஓவர் ஓபனிங்கா? எதுக்குயா? என்ன உயிரை வாங்குறீங்க? சார் இப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பார்க்க போறீங்க. உண்டு நண்பன். நேயர்களே, ஹோம் மினிஸ்டர் கால்ல கத்தி குத்து பட்டதுனால இந்த பிரதேசம் முழுக்க ரத்தாறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஹோம் மினிஸ்டர் கால்ல குத்தப்பட்ட கத்தியை நீங்க தெளிவா பார்க்க போறீங்க. யோ கத்தி க்ளோஸ் போடு. யோ இது முழங்காலியா? ஹோம் மினிஸ்டர் கத்திட்டு இருக்காரு. அவர் துடிக்கிறாரு. வலி தாங்க முடியாம கதறாரு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களோட கருத்தை இப்ப நாம கேட்க போறோம். நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மந்திரியோட காலை பார்த்தாலே தெரியுது. கலியுகத்துல தர்மம் ஒத்த கால்ல நடக்கும்னு சொல்லுவாங்க. இங்க இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த ஒத்த கால் விஷயம் உண்மைன்னு புரியுது. அந்த குமர மந்திரி கட்டிக்கிறத பொண்ணோட போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க, இந்த பக்கம் இருந்து 10 ரவுடிங்க திபுதிபுன்னு வந்தாங்க. வந்தவங்கள குமர சும்மா கும்மு கும்மு கும்னு கும்மிட்டாங்க. மந்திரியும் ரவுடியா இருந்தவர் தானுங்க. மினிஸ்டர் ஃபேஸ்க்கு க்ளோஸ் வையா, க்ளோஸ் வை. அந்த பொண்ணை எடுத்துக்கிட்டு இவர் போலான்னு பார்த்தாரு. அந்த குமர சும்மா இருப்பானா? ஒரு கத்தி எடுத்து கச்சக்குன்னு மந்திரி கால்ல சொருவிட்டாங்க. கால கத்தி க்ளோஸ் வை. உண்மையிலேயே கால்ல கத்தி இருக்கிறத முதல் தடவையா வாழ்க்கையில பாக்குறேங்க. இது என்னோட அதிர்ஷ்டமா நினைக்கிறேங்க. இப்ப இவர் க்ளோஸ் வை. அவளோட எதிர்பார்த்த மருத்துவ குழு வந்தாச்சு. அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி கால்ல குத்தி இருக்கிற கத்தி எடுக்க போறாங்களா இல்ல காலையை எடுக்க போறாங்களா? சின்ன இடைவெளிக்கு பிறகு நகருங்க. டாக்டர்களுக்கு வழி விடுங்க. சார், கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி மந்திரி கால்ல இருக்கிற ரத்தத்தை மருத்துவர் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர், நிலைமை இப்ப எப்படி இருக்கு? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வில் சீ லேட்டர். கவலைப்படாதீங்க சார். கத்தி எடுத்துருவாங்க. கத்தி வரலனா காலை எடுத்துருவாங்க. யாராவது ஒரு கடப்பாரை கொண்டு வாங்க. கடப்பாரையா? ஓஹோ, நேயர்களே, இப்ப மந்திரி கடப்பாரை எடுத்துக்கிட்டு அந்த குமரனை பழி வாங்குறதுக்காக கிளம்ப போறாரு. ஐயோ, பழி வாங்குறதுக்கு இல்லைங்க, ரோட்டோட சேர்த்து காலை பேத்து எடுக்கிறது. ஓஹோ, நேயர்களே, நீங்க இப்போ சரித்திரம் படைக்க போற இன்னொரு சம்பவத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் பாளையங்கோட்டை நான் உங்களுக்கு சிறைச்சாலை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தலைவரா விளங்குகிற அஞ்சானஞ்சன் குமரனோட சேர்ந்து மண்ணோட மண்ணா இல்ல தாரோட தாரா ஒட்டி போய் இப்ப தோண்டி எடுக்கப்படுற மந்திரி பப்பு யாதவோட காலம் சரித்திரத்துல இடம் பிடிக்க போகுது. ஆஹா,
காலுன்னா காலு, இதுதான் காலு, கொடுத்து வச்ச காலு. இத பாக்குறதுக்கு நாமளும் கொடுத்து வச்சிருக்கணும். நேயர்களே, கத்தி எடுத்துட்டா கால் சரித்திரத்துல இடம் பிடிக்கும், காலை எடுத்துட்டா கத்தி சரித்திரத்துல இடம் பிடிக்கும். காலா கத்தியா, மயிர் பூச்சரியம் இந்த சம்பவத்தின் முடிவு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. என்ன தலையெழுத்து மாமா இது? உன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் என் கண்ணில் சாவ காட்டிட்டான். அவனுக்கு நான் காட்டுறேன், இந்த மொக்கராசனை யாருன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். இந்த பாம்ல அவன் பீஸ் பீஸ் ஆக போறான் பாரு. பீஸ் பீஸா. நீ ஊருக்கு போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. பப்பு யாதவுக்கு நான் மட்டும்தான் இது வரைக்கும் எதிரியா இருந்தேன். இப்ப நீயும் எதிரி தான். நீ ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள நான் அவனை கோர்ட்ல கொண்டு போய் சேர்த்துருவேன். உன் பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு. தாமிரபரணியை தாண்டிட்ட, இனி அந்த 7ஆம் கிளாஸையும் தாண்டிடு. உடனே நம்ம பசங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் வர சொல்லு. பப்பு கால் அவ்வளவுதான் இல்ல தெரியல மச்சான். மக்கராசு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சு. சீக்கிரம் வாங்க. இனி பொறுக்க முடியாது. பதவியே போனாலும் சரி நம்ம யாருன்னு காட்டிட வேண்டியதுதான். டேய், மாப்பிள்ள மொக்கராசுவ வர சொன்னு சொல்லுங்கடா. தொடறதுக்கு முன்னாடியே வந்துட்டார் சார். எது? எங்கடா மாப்பிள்ள? மொக்க கீழ் ஃப்ளோர்ல இருக்கான், சேம் ரூம்ல. குமரனை காலி பண்றதுக்கு பண்ண பாம்பு இவன் கையவே காலி பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல, குமரன் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற சிபிஐ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நாளைக்கு குமரன் கோர்ட்ல சரண்டர் ஆக போறான்னு இப்பதான் பிபி போன் பண்ணி சொன்னாரு. அப்போ மக்கராசு அப்ரூவரா மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த அளவுக்கு அவன் நினைவு வந்ததும் உங்க மச்சான் உயிருக்கு பயந்து ஒருவேளை சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு வைங்க, இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற நீங்க நாளைக்கு வேலூர் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மார்ச்சுரி எங்க இருக்கு? மார்ச்சுரி எதுக்கு? அவன் சாகல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது அந்த பக்கம் இருக்கு. எல்லாம் செட் பண்ணியாச்சு. டாக்டர்ஸ் கூட கோஆபரேட் பண்றது சொல்லிட்டாங்க. பாக்குறதுக்கு அப்படியே மொக்கராஸ் மாதிரியே இருக்கான்ல. பாடி ஷேப் கூட மொக்கராஜோட ஒத்து போயிருக்கு. பாடி மட்டும் இல்ல, பயோகிராஃபியும் ஒத்து போயிருக்கு. எல்லாம் கிளியர் தானே? வந்துடலாம்ல? ஐசி எங்க இருக்கு? அத லெஃப்ட்ல. நீ உன் மாமன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிற, ஆனா அவன் உன்னை பணமா பார்க்கணும்னு நினைக்கிறான். அது மொக்கராசு கிடையாது, வேற ஏதோ ஒரு அநாத பணம்.
வரலட்சுமி நேரம் போயிருப்பால. ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாலே. மழை பெய்யுதுல, ட்ரெயின் டைமிங்லாம் சொல்ல முடியாது. இவனுக்கு மயக்கம் தெரியாதுல்ல? நாளைக்கு காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டான். காதலும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, எல்லாம் போய் நான் ஒன்னும் வருத்தப்பட்டு அழல, ஏமாந்துட்டேன்னு கவலைப்படல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போவேன்னு தான் யோசிக்கிறேன். நான் தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பை நீ எனக்கு கொடுக்கறியா? மக்களை ஏமாத்துற அரசியல்வாதிகளை விரட்டுற வேலைய எனக்கும் கொஞ்சம் தரியா? இந்த வார்த்தையை பாப்பு கேட்டிருக்கணும். என்ன பண்ணிடுவா? அவன் நல்லா வாங்க போறான் உன் கையால. சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டேன். வா. சார், குமர இன்னும் 12 மணி நேரத்துல கோர்ட்ல சரண்டர் ஆயிடுவான். அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. இத்தனை நாளா அந்த குமரனோட பிளான் என்னன்னு தெரியாதனால தான் அவன் நம்மளோட கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருந்தான். இப்ப ரூட் கிளியரா இருக்கு. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். ஹைகோர்ட்டுக்கு போற எல்லா வழியும் பிளாக் பண்ணி அவனுக்கு ஸ்பாட் வைங்க. திரு பப்பு யாதவ் மீது வெடிகுண்டு வீசியதோடு அவருக்கு மனைவியாக வர இருந்தவரை மணமேடையிலிருந்து கடத்திச் சென்று பரபரப்பு ஏற்படுத்தியவரும் குற்றவாளி என கருதப்படும் கல்லூரி மாணவருமான திரு குமரன் சரணடைவதற்கு நீதிமன்றம் விதித்த கெடு இன்னும் 10 நிமிடத்தில் முடிய போகும் இந்த நேரத்தில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய திரு குமரன் நமது ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்களை அவரே நேரில் தெரிவிக்கிறார். இதோ. கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டியனா எங்க டிவி மூலமா உங்ககிட்ட பேசுறதுக்காக மன்னிச்சிருங்க யுவர் ஆனர். நான் கோர்ட்ல உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பப்பு யாதவ் என்ன கொல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கான். எந்த வகையிலையும் நியாயம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக விசாரணையை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். Proceed. 2001 சட்ட திருத்தத்தின்படி சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் நான் இதை அனுமதிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஜெயில இருந்து தப்பிச்சு போய் முள்ளால தான் எடுக்கணுங்கிற தீவிரவாதியா மாறல. சரியான நேரத்துல உதவி கிடைக்காம தவிச்ச பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் போராடினேன். அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தை மதிக்கிற இந்த நாட்டோட குடிமகனா சாட்சிகளை தேடினேன். என்ன சாட்சி? இப்படி பண்ணிட்டியே பாபா. உன்னை உசுரா நினைச்சேன். ஆனா ஏன் உசுர எடுக்க பார்த்துட்டிய? உன்னை வேணான்னு சொன்னதுக்காக என் தங்கச்சியை உதறிட்டு வந்தன. ஆனா நீ என்ன தலைகாடி வச்சு கொள்ள பார்த்த. உனக்காக என்னவெல்லாம் பண்ணிருக்க? இந்த பசங்களை எலெக்ஷனை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக உன் மேல பாம்பு போடுற மாதிரி போட்டு உனக்கு எந்த ஆபத்தும் வராம, ஆனா அந்த பழி எந்த பசங்க மேல போட்டு உள்ள தள்ளணும். உன் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்காக ஜெயிலுக்கு போயிருக்க, தலைமறைவாயிருக்க. குமரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணாங்கங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, பப்பு யாதவ் மாதிரி கொடூரமானவங்க கிட்ட இருந்து மக்களை மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஒரு அப்பாவியும் காப்பாத்திருக்காரு. இந்த போராட்டத்துல அவங்க கூட இருக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறது மட்டும் இல்ல, ரொம்ப பெருமைப்படுறேன். தேர்தலின் போது நடந்த வெடிகுண்டு வழக்கில் குமரனும் அவருடைய நண்பர்களும் குற்றவாளிகள் அல்ல என்று கருதுவதோடு, இதே வழக்கில்
பப்பு யாதவ் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் முதல் குற்றவாளியாகவும், மொக்கை ராசு என்று அழைக்கப்படும் அம்பாசமுத்திரம் வெங்கட்ராமனை இரண்டாவது குற்றவாளியாகவும் உறுதி செய்து இவர்கள் இருவரையும் சிறையில் அடைக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சிறையிலிருந்து தப்பித்ததும் வரலட்சுமியை கடத்தியதும் குமரன் செய்த குற்றம். இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கொடுத்து அடுத்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல, எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றி. ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்துக்கே கிடைச்ச வெற்றி. டைம்ல ஏதாவது ஒரு வண்டி எடுங்க. எப்படி தெரியல. சக்தி சக்தி வரலட்சுமி, உனக்கு ஒண்ணு ஆகாது. பாரு வரலட்சுமி, என்ன பாரு, என்ன பாரு. சக்தி வரலட்சுமி காணும்டா. சக்தி ஆகாது, பயப்படாத. சக்தி என்ன பேசுறா? குமரா, பப்பு யாதவ் இருந்து போன். என்னடி நக்கலா பாக்குற? உன்னை கற்போட விட்டு வச்சிருக்கேன் தானே, அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் தானே. சரி, அவனை கொன்னு அவன் பணத்தை சாட்சியா வச்சு உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துற. யுத்தம் தவிர்க்க முடியாததாகும் போது ராமன் கூட ராவணனா மாறுறதுல எந்த தப்பும் இல்லை.
சாவு நிச்சயம்டா டேய். உன்னை விட மாட்டேன். இதோ வரேன்டா. இதோ வரேன். உன்னால முடியாது. அப்படி செஞ்சா நீயும் எங்கள மாதிரியே ரவுடி ஆயிடுவ. ரவுடிங்களே இல்லாத அரசியலை உருவாக்குறேன்னு சொன்னல, இப்ப நீ ரவுடி ஆக போறியா? நாரடே ஷூட் பண்றேன். பண்ணு. இந்த நாட்டை விட்டு ராஜாக்கள் போயாச்சு, பிரிட்டிஷ்காரங்க போயாச்சு, ஜமீன்தாரங்க போயாச்சு. இப்போ நாங்க தான் இருக்கோம். இது எங்களோட அரசாங்கம். எங்களை எவனாலையும் எதுவும் புடுங்க முடியாதுடா. வாடா, ஷூட் பண்ணு. பண்ணுடா, சுடு. கூடவே இருந்துகிட்டு ஏன் முதுகலையே குத்திட்டியடா? பாம்புக்கு பால் ஊத்துறவனுக்கு பாம்பாலதான் சாவு. அந்த மாதிரிதான் ஓசாகும். எனக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு இதான் தண்டனை. என்னை எப்போ அன்பா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவியே, அதுக்கு ஒரு கைமாறு செய்யறேன். சுகமா செத்து பகையாளிய வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் மாமனுக்கு நீ பகையாளி. என் மாமனை நான் கொன்னுட்டாலும் அவரோட பகையாளி நீ உயிரோட இருக்க கூடாது. எங்க போற? வா. எங்க? பாட்டி வீட்டுக்கு. எதுக்கு? நாள் குறிக்க வேணாவா? உனக்கு வேற வேலை இல்ல? இல்ல, வா. ஏய்,